மக்கள் சேவையும் ஆட்சியின் அடையாளமாக மாற்றிய ஓமந்தூரார் ராமசாமி செட்டியார் அவர்கள் நீதியையும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் 1885ஆம் ஆண்டு அந்நிய ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து தாய் திருநாட்டை மீட்டெடுக்கவும், சிதறி கிடந்த இந்தியர்களை ஒரே தேசிய உணர்வின் கீழ் ஒன்றிணைக்கவும், ஒட்டுமொத்த இந்திய மக்களின் விடுதலை குரலாகவும் ஒலித்த வரலாற்று பேரியக்கம் காங்கிரஸ் ஆகும். அகிம்சை என்ற ஆயுதத்தை கையிலேந்தி சத்தியத்தின் வழியில் விடுதலை போரின் வழிநடத்தி அறத்தாலும் அன்பாலும் அமைதியாலும் ஒரு பேரரசையை எதிர்கொள்ள முடியும் என்பதை உலகிற்கே உணர்த்தியது தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள். ஒரு வலிமையான சுதந்திர இந்தியாவை நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னவர் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவர்கள். அவர் உள்ளிட்ட பல மகத்தான தேசிய தலைவர்களை கொண்டது இந்திய தேசிய காங்கிரஸ். தேசிய விடுதலை போராட்டத்தின் அதே நெருப்பு தமிழ்நாட்டிலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. தன் செல்வத்தையே நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்து வெள்ளையனின் கொடுமைக்கு அஞ்சாமல் சிறை சென்று செக்களித்து தன் உடலையே தேசத்திற்காக அர்ப்பணித்த கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார். சிறை, சித்திரவதை, வறுமை என எதற்கும் அஞ்சாமல் விடுதலை வேட்கையை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீதிக்கும் எடுத்து சென்றவர் சுப்பிரமணிய சிவா. வந்தே மாதரம் என்ற முழக்கத்தோடு தாய்நாட்டிற்காக தன் இன்னுயிரையை அர்ப்பணித்த கொடிகாத்த குமரன் என திருப்பூர் குமரன் என எண்ணற்ற தியாகிகளின் வியர்வையினாலும் கண்ணீராலும் குருதியாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாறு எழுதப்பட்டது. அந்த தியாக பாரம்பரியத்திலிருந்து எளிமையும் நேர்மையும் மக்கள் சேவையும் ஆட்சியின் அடையாளமாக மாற்றிய ஓமந்தூரார் ராமசாமி செட்டியார் அவர்கள் நீதியையும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் நீதியையும் நேர்மையும் நிர்வாகத்தின் அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்திய பி.எஸ். குமாரசாமி ராஜா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராக அமராவதி சிறையில் துன்புற்று பின்னாளில் காமராஜர் அமைச்சரவையில் சிறந்த நிர்வாக திறமையும் நேர்மையும் கொண்டு செயலாற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நிர்வாக ஒழுங்கிற்கும் வித்திட்ட தியாகசீலர் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு முன்பாகவே தொலைநோக்கோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என அழகாக பெயர் சூட்டி தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முன்னோடியாக விளங்கிய பெருந்தலைவர் காமராஜர், தீரர் சத்தியமூர்த்தி என்று தலைமுறையாக உருவான மகத்தான தலைவர்களின் உழைப்பும் தியாகமும் இணைந்துதான் இந்த இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டது.